Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அஞ்சலி பைரவியோட பிளான் சக்சஸ் ஆயிட்டே இருக்கு. அஞ்சலிக்கு என்ன, இலக்கியாவை தண்டனை கொடுக்கணும், மாட்டி விடணும். இனிமேல் அஞ்சலி பக்கம் இலக்கியா வரக்கூடாது. ஸோ அதனால ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. பைரவிக்கு என்ன, இலக்கியா கௌதம் கூட இல்லைன்னா கௌதம் இவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க, இவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பார்ட்டியில் வச்சு இலக்கியாவை செஞ்சிட்டாங்க. இலக்கியா பாவம் வாடின ரோஜா மாதிரி ஜெயிலுக்குள்ள பாவமா கிடக்குறாங்க. வெளியே வருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. கௌதமும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு. ஏன்னா கேஸ் எப்படி திரும்பிருச்சு நமக்கே தெரியும். இல்லாத கருவை கலைக்க முயற்சி பண்ணதுனால இலக்கியா மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அப்பாவியா 2 ஜீவனா இருக்கிறது இந்த ஜானுமாவும் கார்த்தியும் தான். இந்த பக்கமா அந்த பக்கமானு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஜானுமா கூட ஓரளவுக்கு உண்மை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கார்த்திக்கு சுத்தம். இப்பதான் இலக்கியாவே வாயை திறந்து அஞ்சலி வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, அவ கர்ப்பமாவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி கௌதம் எப்படி வெளியே எடுக்க போறாரு அப்படின்றது தான் பெரிய குவெஸ்டின். இலக்கியா ஜெயில விட்டு வெளியே வருவாங்களா அப்படின்றத அடுத்த வாரம் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இலக்கியா வெளியே வந்துருவாங்களா? கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கோர்ட்ல நிச்சயமா இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு நான் ஒரு தண்டனை கொடுப்பேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க தண்டனை தரணுமா? புரியலையே. கௌதம் தவிப்போட போய் வக்கீல் கமிஷனர்னு பாத்துட்டு இருக்கான்னு நீ சொன்னல, இந்த தருணத்துக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் யார போய் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அவங்க எல்லாருமே இலக்கியாவை வெளியே எடுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப கௌதம் தான் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன செஞ்சா இலக்கியாவை காப்பாத்த முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் எனக்கான நேரம். இங்கதான் நான் ஒரு கேம் விளையாட போறேன். கேமா? ஆமா. எந்த இலக்கியா துணையா இருக்காங்கிற தைரியத்துல கௌதம் இந்த வீட்டை விட்டு போனானோ அதே இலக்கியாவை விட்டுட்டு கௌதம் தனி ஆளா வரப்போறான் இந்த வீட்டுக்கு. இப்ப இலக்கியாக்காக அலைஞ்சிட்டு இருக்கிற கௌதம் அதே இலக்கியாவுக்காக கை கழுவ போறான். நான் சொல்றது உனக்கு ஒண்ணும் புரியல? கௌதம், கோவப்படாத. நான் உன்னை பார்த்து பேசுறது இலக்கியாவை ஜெயில போடுறத பத்தி இல்ல, அவளை வெளியில எடுக்கிறத பத்தி. என்ன சொல்றீங்க? ஆமா கௌதம், நீ இலக்கியாவை ஜெயில இருந்து மீட்கிறதுக்காக எல்லாரையும் போய் பார்த்து பேசுறது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில முடிஞ்சது, அதுவும் எனக்கு தெரியும். இலக்கியாவை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன உளறீங்க? நீங்களே அவளை ஜெயில போட சதி பண்ணிட்டு இப்ப நீங்களே அவளை காப்பாத்த வழி சொல்றீங்க? நம்ப முடியாது. போனை வைங்க முதல்ல. கௌதம், போனை கட் பண்ணாத. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றது நிஜம். உனக்கு இலக்கியா வெளியே வரணும்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். ஆனா போன்ல வேண்டாம் ஆண்டி, நேர்ல பார்த்து பேசலாம். சரி, எங்க எப்போன்னு சொல்லுங்க, நான் வரேன். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. கார்த்திக், என்னப்பா பேசுற? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, அவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனது உண்மைதான். ஆனா அஞ்சலிக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா. அவ அப்படிப்பட்டவ இல்லப்பா. சொல்லுமா. மா, நீங்க எப்படி இதை உறுதியா சொல்றீங்க? அப்ப அண்ணி பிளான் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுற? இல்ல அண்ணி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நாங்க கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்களுக்கு யாரோ உதவி செஞ்சிருக்காங்க. யார் அது? சொல்லுங்க, சொல்லுங்கங்கறல்ல. என்னப்பா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இது பாரு, அஞ்சலி கிட்ட சொல்லி
இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லிடு. இலக்கியாவை வெளியில கூட்டிட்டு மா, போ. எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் குழந்தைய கொல்ல நினைச்ச இவங்கள வெளியே கொண்டு வரணுமா? நோ சான்ஸ்மா. இதுக்கு அஞ்சலியே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், ஆக்சுவலி அஞ்சலி வயித்துல குழந்தை இல்ல. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்